வெல்கம் டு பவித்ரன் ரிஷித் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவித்ரனோட ப்ளூ டே செலப்ரேஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணது தான் பார்க்க போகிறோம். அவருக்காக ப்ளூ டே செலப்ரேஷன் வந்து ஃப்ரைடே நடக்குதுன்னு அவங்க மேம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பவித்ரனுக்காக வாங்கினோம். எப்போவுமே வந்து பவித்ரனுக்கு வாங்கினாலே ரிஷித்க்கும் சேர்த்து தான் வாங்கிடுவோம். ஸோ அதனால் வந்து அவருக்கும் ஒரு ஸ்கை ப்ளூவில் ஒரு டிஷர்ட்டு, பவித்ரனுக்கு இது, ரிஷித்க்கு வந்து இந்த டிஷர்ட்டு. ஸோ வந்து எந்த டிஷர்ட் நல்லா இருக்குன்ட்டு சொல்லுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினோன்னா, அப்புறம் நான் வந்து பூ வாங்கினேன். இந்த பூ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ டேக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போகணுன்னு சொன்னதுக்காக இந்த ஒரு பைக் ஒன்று வாங்கினோம். ஸோ இந்த பைக் வந்து நாளைக்கு ஃப்ரைடே வந்து இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போவார் ப்ளூ கலரில். ஸோ வந்து இந்த கலர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரைமரி கலர்ஸ்லாம் என்னென்ன கலர்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ப்ளூ டேன்றதுனால வந்து ட்ரெஸ்ஸு வந்து ப்ளூ கலரு. ஸோ வந்து அதே மாதிரி டாய்ஸ் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட், வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்னா கூட ப்ளூ கலரில் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுதான் நாங்கள் இன்றைக்கி வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 இன்னர்வேர்ஸ் வாங்கினேன். ஸோ வந்து அது காட்ட முடியல, அது வந்து ஸோ அதெல்லாம் காட்டல, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, அப்புறம் மூக்கடலை, வேர்க்கடலைலாம் வாங்கினோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கினோன்னா சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கினோம். அதுதான் வந்து பவித்ரனுக்கு ரைட்டிங் டேபிள் ஒன்று வாங்கினோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே, நல்லா இருக்குங்களா? இதோட ரேட் வந்து 880. எங்கள் வீட்டில் தான் வாங்கினோம், எங்கள் ஊரில் வாங்கினோம். இதை எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குங்களா? அவனுக்கு ரொம்ப கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருந்தான். அதனால் வந்து இதுதான் செலக்ட் பண்ணி வாங்கினோம். ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே, நல்லா இருக்குங்களா? இது அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இதை வச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எழுதினார். கழுத்து வலிக்குதுன்னு சொன்னார், அதனால நல்லா என்ஜாய் பண்ணி எழுதினார். என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.